ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுங்க. வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இப்போது நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி இருக்காங்களே, காலேஜ் பற்றினது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அவங்களுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அதில் இருக்கவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க பிஏ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்க்கு பர்டிகுலராக நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? யூஜிக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 பேத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா, நவம்பர், அந்த இதுக்கானது தான் போட்டிருக்கேன். சரிங்களா? அது மாதிரி செமஸ்டர் 1 அண்ட் செமஸ்டர் 3 அண்ட் செமஸ்டர் 5 இதோடைய இதுதான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சரிங்களா? சிலபஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுத போகிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கான ஒரு சிலபஸை நம்ம பார்ப்போம். அதுவும் பிஏ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சிலபஸை திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியது பார்ப்போம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷு, அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் கிராமரு, லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸு, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். சரிங்களா? இதில் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் எல்லாருக்கும் காமனான. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே அந்த சப்ஜெக்ட் இருக்கும். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷும், அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் கிராமரும், லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸும். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா, ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 75 மார்க்ஸ்க்கு தான் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கு 25 மார்க் இன்டர்னல் போட்டுருவாங்க. சரிங்களா? டோட்டலாக அதுக்கு கன்வெர்ட் பண்ணி 100க்கு உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் எழுதக்கூடியது பார்ப்போமா? இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்டு செமஸ்டர் எழுதக்கூடியது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2, அமெரிக்கன் லிட்ரேச்சர் 2, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 1, ஸ்கில் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் 1, லாங்குவேஜ் ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன் 1. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். சரிங்களா? சிலபஸ். இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், அதுக்கப்புறமேட்டு இது காமனாக இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்க்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா? இதுலேயும் சேம் அதே மாதிரி தான். ரிட்டர்ன் எக்ஸாம் 75, இன்டர்னல் 25, 100க்கு கன்வெர்ட் பண்ணி உங்கள் மார்க்ஸ் போடுவாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம தேர்ட் இயரில் ஃபிஃப்த் செமஸ்டருக்கு பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 4, லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸு, இன்ட்ரடக்ஷன்ஸ் டு லிட்ரரி கிரிட்டிசம், இந்தியன் லிட்ரேச்சர் இன் டிரான்ஸ்லேஷனு, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனு, இல்லாட்டி டெக்னிக்யூ ஆஃப் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் கன்வர்சேஷனல் இங்கிலீஷ். ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேர்ட் இயருக்கு ஃபிஃப்த் செமஸ்டர் இருக்கக்கூடிய சிலபஸ். ஓகேவா? இது நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு ஒன்று தனித்தனியாக அதில் எந்த யூனிட் எது, ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன இருக்குது, செகண்ட் யூனிட்ல என்ன இருக்குது அப்படின்ட்டு தனித்தனியாக இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுத போகிறேன். நான் இதில் மெயினாக எதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறமேட்டு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அந்த சப்ஜெக்ட் கொடுக்கல. நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மேஜர் அண்ட் அலைடு பேப்பர் அது மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு அதுவும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். சரியா? இப்போ வாங்க, பேப்பர் 1 இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ். இது ஒரு மேஜர் பேப்பர் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் இயருக்கு. ஓகேவா? இதில் யூனிட் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா போயட்ரி. இதில் போயட்ரியில் ஃபஸ்ட்டு சரோஜினி நாயுடு, அவர் ஒரு ஆத்தர். சரிங்களா? அவர் எழுதின ஒரு போயம் தான் லவ் அண்ட் டெத், அது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயந்தா மகாபத்ரா அப்படின்ற ஒரு ரைட்டர். அவங்க என்ன போயம் எழுதியிருக்காங்கன்னா ஈவினிங் லேண்ட்ஸ்கேப் பை த ரிவர் அப்படின்ற ஒரு போயம் எழுதியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி அப்படின்ற அவருடைய போயமில் பர்டிகுலராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 லிரிக் நம்பர், அதுதான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அது நம்ம படித்தா போதும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டூரு டூட் அப்படின்றவர் ஒரு ஆத்தர். அவர் எழுதின ஒரு ஒர்க் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு
அவர் எழுதின ஒர்க் தான் அவருடைய போயம் பார்த்தீங்கன்னா அவர் கார்ஸ்வாரினா ட்ரீ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 2ல ப்ரோஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? யூனிட் 2ல ப்ரோஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர் ஒரு ரைட்டர். அவர் எழுதினது பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் வந்து ட்ரைஸ்டி வித் அ டெஸ்டைனி. ஓகேவா? அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் ஆஃப் த இன்ஃபினைட். ஓகேவா? அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஷாஷி தரூர் அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா அண்ட் எல்வோரா இன் த மான்சூன் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல ஷார்ட் ஸ்டோரியில் என்ன இருக்குன்னா ரஸ்கின் பாண்ட் அவர் ஒரு ஆத்தர். சரிங்களா? அவர் எழுதின த ஐஸ் ஆர் ரெட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், த ஐஸ் ஹாவ் இட் அப்படின்ற ஒரு ஒர்க். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அனிதா தேசாய் அப்படின்ற ஒரு ரைட்டர் என்ன எழுதியிருக்காங்கன்னா எ டிவோட்டட் சன் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது யூனிட் 4ல ட்ராமாவில் கிரீஷ் கர்னட் என்ன எழுதியிருக்காருன்னா த ஃபயர் அண்ட் த ரைன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு யூனிட் 5ல ஃபிக்ஷனில் ஆர்கே நாராயணன் என்ன எழுதியிருக்காருன்னா த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட் அப்படின்ற ஒரு ஒர்க்கை எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் இயருக்கு இருக்கக்கூடிய மேஜர் பேப்பருடைய யூனிட் வைஸ் பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாமா? அடுத்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. பேப்பர் 2ல வந்து அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் கிராமர். இதுவும் ஒரு மேஜர் பேப்பர், செகண்ட் மேஜர் பேப்பர். சரிங்களா? அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் கிராமர் இதில் யூனிட் வைஸ் பார்க்கலாம். யூனிட் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ஸ் டு மாடர்ன் இங்கிலீஷ் கிராமர் சென்டென்ஸ், அப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ஸ், இம்பரேட்டிவ்ஸ், எக்ஸ்லமேட்டிவ்ஸ், அப்புறம் பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன் இன் இங்கிலீஷு, அப்புறம் கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் சென்டென்ஸு, அப்புறம் சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட்டு, அதுக்கப்புறம் அட்வர்பியல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் மெயின், அதுக்கப்புறம் சபார்டினேட்டட் கிளாஸஸ், அப்புறம் நவுன் கிளாஸஸ், ரிலேட்டிவ் கிளாஸஸ், அட்வர்பியல் கிளாஸஸ், ஃபைனட் அண்ட் நான் ஃபைனட் கிளாஸஸ், அனலைசஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் sentence, active to passive and vice versa, direct to indirect and vice versa, degrees of comparison, one form to the other. Next unit 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா phrases, various type of phrases, noun, verb, adjectival and prepositional phrases, words, parts of speech, noun, pronoun, adjectives, verb, adverb, preposition, conjunctions and determinatives. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல வந்து nouns, different types, count and uncount, collective mass, case, number, gender, pronoun, different types, personal, reflexive, infinitive, empathic, reciprocal, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா adjectives. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெடிகேட்டிவ்ஸ், ஆட்ரிபியூட்டிவ், ப்ரீ அண்ட் போஸ்ட் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து வேர்ப்ஸு, டென்ஸு, ஆஸ்பெக்டு, வாய்ஸு, மூடு, கான்கர்ட், டைப்ஸ் ஆஃப் வேர்பு, ட்ரான்சிட்டிவ், நெக்ஸ்ட் இன்ட்ரான்சிட்டிவ், ஃபைனட்டு, நான் ஃபைனட் வேர்பு, infinite, helping verb and modal auxiliaries, functions and use. ஓகேங்களா? யூனிட் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? அதில் adverb, different types, various functions, modifying and connective, preposition, different types, syntactic occurrence, அப்புறம் prepositional phrases, adverbial functions, conjunctions, subordinary, அப்புறமேட் coordinating, நெக்ஸ்ட் டிட்டர்மினேட்டிவ்ஸ், ஆர்டிகல்ஸ், பொசசிவ்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிஃபையர்ஸ், சேம் வேர்ட்ஸ் யூஸ்ட் அஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் ஃபாலோட் பை ஆப்ரோபைட் ப்ரிப்போசிஷன்ஸ், இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ்டு கிராமரில் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்தது நம்ம வந்து அலைட் பேப்பருக்கு போகலாம்.
அலைட் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் பேப்பருடைய டைட்டில் வந்து லிட்டரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸு. அதில் யூனிட் வைஸ் பார்க்கலாம். யூனிட் 1ல் வந்து ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோஸில் த எஸ்ஸே, த ஷார்ட் ஸ்டோரி, பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி அதை பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 2ல் போய்ட்ரியில் த லிரிக், த சானட், த எலிஜி, த எபிக், த ஓட், த பேலட். நெக்ஸ்ட் யூனிட் 3ல் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா காமெடி, tragedy, tragic comedy, one act play, mystery and miracle play, the absurd drama, monologue இதெல்லாம் படிப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா நாவலில் ஹிஸ்டாரிக்கல் நாவல், சைக்காலஜிக்கல் நாவல், ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல், ரியலிஸ்டிக் நாவல், சயின்ஸ் ஃபிக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் லிட்ரரி டேர்ம்ஸில் போயட்ரி, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சிமிலினா என்ன, மெட்டாஃபர்னா என்ன, அல்யூஷன்னா என்ன, ரைம்னா என்ன, ஆக்சிமோரான்னா என்ன, பிளாங்க் வேர்ஸ்னா என்ன, சிம்போலிசம்னா என்ன, இதெல்லாம் பற்றி படிப்போம். அதில் ட்ராமா பற்றி கொடுத்துருக்காங்க. 2ல் ட்ராமாவில் சாலிலிக்யூனா என்ன, அது கிளைமேக்ஸ்னா என்ன, ஆன்டி கிளைமேக்ஸ்னா என்ன, யூனிட் ஆஃப் டைம்னா என்ன, பிளேஸ்னா என்ன, ஆக்ஷன்னா என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரோஸில் அலிகரினா என்ன, டிடாக்டிசம்னா என்ன, ஃபேபிள்னா என்ன, சட்டையர்னா என்ன, அயனினா என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட ஃபஸ்ட் இயருக்கு நம்ம இங்கிலீஷ் ரிலேட்டடானது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்படின்னா மேஜர் அண்ட் அலைட் பேப்பர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயருக்கு போகலாம். சரியா? செகண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் 3. ஓகேவா? இப்போ செகண்ட் இயர் போயிருக்கவங்க எழுத போகிற எக்ஸாம் செமஸ்டர் 3. அதில் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் பேப்பர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2. சரிங்களா? அதில் நம்ம யூனிட் வைஸாக பார்ப்போம். சரிங்களா? யூனிட் 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயட்ரி, அது டீட்டெயில்டாக படிக்கணுங்க. ஓகேவா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மில்டன் தான் எழுதியிருக்காரு. அவர் வந்து எழுதின போயட்ரியில் என்னென்னா பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்றது அந்த ஒரு போயத்தில் புக் 4லேருந்து பர்டிகுலராக அந்த லைன் எடுத்திருக்காங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா 131 to 287. அப்போ இதுதான் வந்து ரிலேட்டடாக இதுக்குள்ளே வரும். அதில் இருக்க லைன்ஸில் என்னென்னு பாருங்க. So on he fares and to the bordered comes of living creatures new to sight and strange. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தாமஸ் கிரே உடைய போயம் என்னன்னா எலிஜி ரிட்டர்ன் இன் எ கண்ட்ரி சர்ச்யார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வில்லியம் பிளேக் உடைய த டைகர் அப்படின்ற ஒர்க். சரிங்களா? நம்ம யூனிட் 2 பார்க்க போகிறோம். யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ், அதுவும் டீட்டெயில்டாக தான் படிக்கணும். ஸோ சாம்யூல் ஜான்சன் எழுதின ப்ரிஃபேஸ் டு த ஷேக்ஸ்பியர் அஸ் இஸ் ஃப்ரீ பீயிங் எய்தர் ட்ராஜடிஸ் நார் காமெடிஸ் ஆர் டு காப்பி நேச்சர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் லைஃப் எக்ஸெட்ரா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் படிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து இருக்கக்கூடியது. ஸோ ட்ராமாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டீட்டெயில்டாக தான் படிக்கணும். ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதின த ஷீ ஸ்டுக் டு கான்குயர் அப்படின்ற ஒர்க். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3ல் போய்ட்ரியில் நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோவா படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியூ மார்வெல் அப்படின்றவர் எழுதின ஆன் எ ட்ராப் ஆஃப் டியூ அப்படின்ற ஒர்க். சரிங்களா? நெக்ஸ்ட் ஜான் ட்ரைடன் எழுதின எ சாங் ஃபார் சென்ட் சிசிலியா டே அப்படின்றது. ஓகேவா? அது ஒரு போயட்ரி. ஓகேவா? இது ஒன்று டீட்டெயில்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோஸில் இதுவும் நான் டீட்டெயில்டாக தான். ஓகேவா? ஜோசப் அடிசன்ஸ் எழுதின பாப்புலர் சூப்பர்சிஷன் அப்படின்றது. ஓகேவா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 எழுதியிருக்காரு. ஒன்று பாப்புலர் சூப்பர்சிஷனும், இன்னொன்று வில் வெம்பிள் செலெக்ஷன் ஃபார் த ஸ்பெக்டேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் ஃபிக்ஷனில் நான் டீட்டெயில்டு, இதுவும் ஒன்றும் அவ்வளோ டீட்டெயில்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜொனத்தன் ஷிஃப் எழுதின குலிவர் ட்ராவல்ஸ் தான். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கான ஃபஸ்ட்டு மேஜர் பேப்பர் முடிஞ்சுது. அடுத்த மேஜர் பேப்பர் பார்ப்போமா? அடுத்த மேஜர் பேப்பர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர் 2. அமெரிக்கன் லிட்ரேச்சர் 2 அப்படின்றது அவங்களுக்கு செகண்ட் மேஜர் பேப்பரு ஃபார் செகண்ட் இயருக்கு. இதில் ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் போய்ட்ரியில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? போய்ட்ரி டீட்டெயில்டாக படிக்கணும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்.
இஇ கொமிங் அவர் எழுதின ஒர்க் பார்த்தீங்க போய்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அமாங் க்ரம்லிங் பீப்புள் அப்படின்ற ஒரு போய்ட்ரி. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலஸ் ஸ்டீஃபன் எழுதின ஒர்க் அண்ட் ஈக்டோட் ஆஃப் யர் ஜார் அப்படின்ற ஒர்க். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில்வியா பேலட் எழுதினது மிரர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் போய்ட்ரியில் இது நான் டீட்டெயில், அவ்வளோ டீட்டெயில்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் கேர்லோஸ் வில்லியம் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதின ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா த யோர்ச்சட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேரைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு போயட்ரி. ஓகேவா. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் க்ரோ ரான்சம் அப்படின்றவர் எழுதினது பெல்ஃபோர் ஜான் ஒயிட் சைட் டாட்டர் அப்படின்ற ஒரு போயம் டைட்டில். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3ல வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ராபர்ட் ஃபாஸ்ட் எழுதின த ஃபிகர் போயம் மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க். ஓகேவா. நெக்ஸ்ட் யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமாவில் டீட்டெயில்டாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேவா. டென்னிசன் வில்லியம் அவர் எழுதின த கிளாஸ் மெனாஞ்சரி அப்படின்ற ஒரு ட்ராமா. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஷனில் யூனிட் 5ல் ஃபிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ டீட்டெயில்டாக தேவையில்லை. ஸோ இது எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதின த ஸ்னோ ஆஃப் கிளிமஞ்சாரோ படம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி அந்த கிளிமஞ்சாரோ அது மாதிரி சாங்ஸ் மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்னோ ஆஃப் கிளிமஞ்சாரோ. ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அலைடு பேப்பரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ தேர்ட் செமஸ்டர் எழுத போகிறவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் த ஏஜ் ஆஃப் சாசர், நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா, யூனிட் 3ல் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், நெக்ஸ்ட் யூனிட் 4ல் த ஏஜ் ஆஃப் மில்டன், யூனிட் 5ல் ஏஜ் ஆஃப் ட்ரைடன். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து செகண்ட் இயருக்கு இங்கிலீஷ் மேஜர் அண்ட் அலைட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம தேர்ட் இயர்ஸ்க்கு போகலாம். சரிங்களா. ஓகே. தேர்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரில் இப்போ 5th செமஸ்டர் எழுத போகிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்க பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன்ஸ் டு லிட்ரரி கிரிட்டிசிசம். ஓகேவா. இது கிரிட்டிசிசம் பேப்பர் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா படிக்கணும் இதை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோ. ஓகேவா. பிளாட்டோவுடைய ஏஜ் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வியூ ஆஃப் ஆர்ட்டு, நெக்ஸ்ட் அட்டாக் ஆன் போயட்ரி, த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போயட்ரி, நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் ஆன் ட்ராமா, அப்சர்வேஷன் ஆன் ஸ்டைல், இதை பற்றிலாம் நீங்கள் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரிஸ்டாட்டல் எழுதின நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஒர்க்கு, அப்புறம் அண்ட் தேயர் நேச்சர், த பிளான் ஆஃப் போய்டிக், நெக்ஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன் ஆன் போயட்ரி, அப்சர்வேஷன் ஆன் ட்ராஜடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 2க்குன்னா யூனிட் 2ல் வந்து சிர் பிலிப் சிட்னி எழுதின த ரைட்டர் அண்ட் ஹிஸ் ஒர்க்கு, த நெக்ஸ்ட் த ஆர்கியூமெண்ட் ஆஃப் ஹிஸ் புக்கு, நெக்ஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டுக்குன்னா பென் ஜான்சன் த கிரிட்டிக் அண்ட் ஹிஸ் ஒர்க்கு, நெக்ஸ்ட் கிளாசிசம்ஸ், நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த போஸ்ட் அப்சர்வேஷன்ஸ் ஆன் ஸ்டைல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 3 பார்க்க போகிறோம். யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜான் ட்ரைடன் எழுதின கிரிட்டிக்கல் ஒர்க் அண்ட் த நேச்சர் ஆஃப் போயட்ரி, த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போயட்ரி, ட்ராமட்டிக் போயட்ரி. சரிங்களா. நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் போப் எழுதின critical work, classisms on the functions of criticism, remark on literature. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் வில்லியம் வேர்ட்ஸ்மூத் எழுதின வில்லியம் வேர்ட்ஸ்மூத் பற்றின ஒரு கிரிட்டிசிசம்ஸ். ஓகேவா. occasions and limitations of his critical work, concept of poetic dictions, அப்புறம் concept of poetry. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்ரிச். ஓகேங்களா. அதில் வந்து த நேச்சர் ஆஃப் இஸ் கிரிட்டிக்கல் ஒர்க், தியரி ஆஃப் இமேஜினேஷன்ஸ், அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் மேத்யூ அர்னால்டு உடைய கிரிட்டிக்கல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் கிரிட்டிசிசம் ஆன் போயட்ரி ஆன் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட் டிஎஸ் எலியட்டோடைய கிளாசிசம், ட்ரூ கிரிட்டிசிசம், நெக்ஸ்ட் இம்பர்சனாலிட்டி ஆஃப் போயட்ரி, அதர் கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம அடுத்த பேப்பர் பார்ப்போம். இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் லிட்ரேச்சர் இன் டிரான்ஸ்லேஷன், இந்த பேப்பரோடைய நேமு. ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் பார்ப்போம். சரிங்களா. யூனிட் 1ல் என்ன இருக்குன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு டிரான்ஸ்லேஷன்,
டிரான்ஸ்லேஷனை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. சர்வைவ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி, growth அண்ட் ரோல் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன் இன் இந்தியா, கீ கான்செப்ட் இன் டிரான்ஸ்லேஷன். ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அதில் டிரான்ஸ்லேஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் போயட்ரி. ஓகேவா? போய்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி அவர் எழுதின விண்ட் நயன் அப்படின்ற ஒரு ஒர்க் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க, செம்மனம் சக்கோ அப்படின்றவங்க போய்ட்ரி எழுதினது வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோதி லாஞ்சுவோர் அவங்க எழுதின ஐ நெவர் சா யூ அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேண்டர் எழுதின இட் வில் நாட் ஸ்டாப் அப்படின்ற ஒரு போயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சகீர் லுதிர் அனீர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்ரி வந்து லெட்ஸ் வீவ் யர் ட்ரீம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் பார்ப்போம். அது வந்து யூனிட் 3ல் வந்து ப்ரோஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசுந்தரி தேவி அவங்க எழுதின ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்மர் ஜிபான் அப்படின்ற அவங்களுடைய லைஃப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து த 6th காம்போசிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஏகே ராமானுஜன் வந்து டெல்லிங் டேல்ஸ் have relatives all over the world. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு ப்ரோஸ். நெக்ஸ்ட் வந்து பி சிவகாமி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் உமன்ஸ் பிரீத் அண்ட் ஸ்பீச் அதை பற்றின ஒரு ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ் ஆஃப் த மராத்தி ஸ்டேஜ் ஐ ஹேட் இன்ஹெரிட்டட் டாக்ஸ் இட் கோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் ட்ராமாவில் கிரீஷ் கர்னட் எழுதின துக்லக் அப்படின்ற ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க ட்ராமா. ஸோ யூனிட் 5ல் ஃபிக்ஷனில் சண்முக சுந்தரம் எழுதின நாகம்மாள் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஷார்ட் ஸ்டோரி. ஷார்ட் ஸ்டோரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் சூடாமணி அப்படின்ற அந்த ரைட்டர் எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா டஸ் எனி ஒன் கேர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரபபஞ்சன் அப்படின்ற எழுதினவர் பிரம்மா அப்படின்றது பிரம்மா விரிக்ஷா அப்படின்றது எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சத்தியம் சங்கர் மான்சி அப்படின்றது த ஃப்ளட் அப்படின்றது எழுதியிருக்காங்க ஷார்ட் ஸ்டோரி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிஎம் ஜுஹாரா அப்படின்றது லிட்ராசி. நெக்ஸ்ட்டு அஃப்ரோஸ் சைதா அப்படின்றவங்க டெஸ்டினேஷன் ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டிரான்ஸ்லேஷன்ஸில் இருந்த அந்த சிலபஸ். சரிங்களா? அதில் யூனிட் வைஸாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேவா? ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் அதில் யூனிட் வைஸாக பார்க்கலாமா? யூனிட் 1ல் மாஸ் கம்யூனிகேஷன் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் அது எப்படி வந்து தொடங்குச்சு, அது எப்படி டெவலப் பண்ணாங்க அதுதான் படிக்க போகிறோம். நீட் ஃபார் கம்யூனிகேஷன், டைப் ஆஃப் கம்யூனிகேஷன், எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், 7C ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் வந்து ஜேர்னலிசம்ஸில் வாட் இஸ் ஜேர்னலிசம், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேர்னலிசம், த ரோல் ஆஃப் த ப்ரெஸ், the functions of the press, journalism as a career, qualification of the successful journalist இதெல்லாம் பற்றி யூனிட் 2ல. ஸோ யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா அதில் வாட் இஸ் நியூஸ், கலெக்டிங் த ஃபேக்ட், ரிப்போர்ட்டிங் த நியூஸ், எடிட்டிங் த நியூஸ், ஹவு டு ரைட் ஹெட்லைன்ஸ், த நியூஸ் எடிட்டர், த சப் எடிட்டர் அதெல்லாம் பற்றி யூனிட் 3ல வரும். நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் ரிப்போர்ட் ரைட்டிங்கில் த ரிப்போர்ட்டர், த சீஃப் ரிப்போர்ட்டர் அண்ட் அதர் கரஸ்பாண்டன்ட், த நியூஸ் எடிட்டர், future writings, writing for the magazine. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் எலக்ட்ரானிக் மீடியா. ஓகேவா? அதில் ரேடியோ, டெலிவிஷன், த இன்டர்நெட், ரைட்டிங் ஃபார் ரேடியோ அண்ட் டெலிவிஷன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்ப்போம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனல் இங்கிலீஷு,
ஸோ இது ஒரு சப்ஜெக்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் க்ரீட்டிங், இன்ட்ரடியூசிங், இன்வைட்டிங் சம் ஒன், மேக்கிங் ரெக்வஸ்ட்டு, சீக்கிங் பெர்மிஷன்ஸு, பர்சூடிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ஸ், அப்புறம் கங்க்ராச்சுலேட்டிங், அப்புறம் எக்ஸ்ப்ரெஸிங் சிம்பத்தி, அதுக்கப்புறம் கம்ப்ளைனிங், அதுக்கப்புறம் அப்பாலஜிசிங், ஸ்டார்டிங் எ கான்வர்சேஷன்ஸ் வித் எ ஸ்ட்ராஞ்சர், எண்டிங் எ கான்வர்சேஷன்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஆஸ்கிங் சம் ஒன் டு சே சம்திங் அகெயின், செக்கிங் தட் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட், asking if someone is able to do something. அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா at the doctors, at the bank, railway enquiry, looking for accommodations in a government office, all the greengrocers. யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷன்ஸ் டு த பார்ட்டி, டாக்கிங் அபவுட் அ வெக்கேஷன்ஸ், சீக்கிங் அட்மிஷன் இன் அ ஸ்கூல், ஆஸ்கிங் அபவுட் அ கோர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் எ ப்ராடக்ட், கெட்டிங் எ புக் பப்ளிஷர் அண்ட் இன்டர்வியூ. ஸோ இதோட நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயரில் மேஜர் பேப்பர் அண்ட் அலைட் பேப்பர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, நான் இந்த போட்ட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்காக கண்டிப்பாக நான் செய்கிறேன். ஸோ உங்களுக்காக வந்து நான் ஒன்றும் டீச் பண்ண போடுதேன் அடுத்த இதில் இருந்து. ஓகேவா? இதுதான் உங்களுக்கான சிலபஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். பாய்.